இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 32 2வது வசனம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கபடமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேக மனிதர்கள், நாம் சந்திக்கிற மனிதர்கள் தங்களுடைய இருதயத்தில் கபடான ஒரு காரியத்தை வைத்து கொண்டு உள்ளத்தில் வைத்து புறம்பே ஒரு காரியத்தையும் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். வெளியில் நன்றாக பேசுவாங்க, ஆனால் அதே மனிதர்கள் நம்மை குறித்து வேறு விதமாய் மற்றவரிடத்தில் பேசுகிற மனிதர்களை பார்க்குறோம். பச்சோந்தி என்கிற ஒரு விலங்கு குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். அது எந்த மரத்தில், எந்த தரையில், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு ஏற்றது போல தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கிற தன்மை அதற்கு உண்டாம். அது மாத்திரமல்ல, அந்த பச்சோந்தியை பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய சரீரத்தை காட்டிலும் 2 மடங்கு நீளம் அதனுடைய நாக்கு என்று நமக்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் இருக்கிற இடத்திலிருந்தே அதை நாக்கை அவ்வளவு தூரம் நீட்டி தன்னுடைய இரையை பிடித்து கொடுமா. அந்த நாக்கை போல தான் இன்றைக்கு மனிதர்களுக்கு பெரிய பெரிய நாக்கு, பச்சோந்தி நாக்கு உடையவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அந்த நாக்கை வைத்து பல காரியங்களை செய்து விடுகிறாங்க. அவருடைய பெயருக்கும் அவருடைய செய்கிற காரியங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அநேக சபைகளில், அநேக குடும்பங்களில் அப்படிப்பட்ட மனிதர்கள் உள்ளே வருவாங்க. தேவையில்லாத காரியங்களை பேசி தேவையில்லாத கபடங்களோடு காரியங்களை செய்து குடும்பத்தில், சபையில் குழப்பத்தையும் பிரிவினைகளையும் சண்டைகளையும் உருவாக்கிவிட்டு போய்விடுவாங்க. ஆகவே ஜாக்கிரதையாக இருப்போம். வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, காவியில் கபடமில்லாமல் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கபடமில்லாமல் இருப்போம், ஒளிவு மறைவில்லாமல் இருப்போம். உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுவோம். யாரையும் அளவுக்கு மிஞ்சி புகழ்ந்தும் பேச வேண்டாம். யாரையும் அளவுக்கு மிஞ்சி அவருடைய குறைகளையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இது நம்முடைய வேலையும் இல்லை. கர்த்தரே நியாயாதிபதி, அவர் நியாயந்திருக்கிறவர். மனிதர்களை நியாயந்திருக்கிற அந்த காரியம் நமக்கு தேவையில்லாத காரியம். குறைகளை சொல்லி குற்றப்படுத்துகிற காரியம் நமக்கு தேவையில்லாத காரியம். ஆகவே நம்முடைய மனதை திறந்த மனதாக வைத்து கொள்வோம். கபடமில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கபடமில்லாத உள்ளத்தில் ஆண்டவரே, சூதுவாது இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு அறிவுறுத்துகிறீர். இந்த ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் யாரிடத்திலும் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை உத்தமமாய் நடக்க, பரிசுத்தமாய் நடக்க, அன்போடு நடக்க கிருபைதாங்க. கபடு, சூது எல்லாவற்றையும் விலக்கி போட்டு உம்மை போலவே நாங்கள் வாழ ஆண்டவரே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ கற்றுத்தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.